ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, போன வருஷம் போனது. நாங்கள் இப்போ தான் போகிறோம் பீச்சுக்கு. பீச் நல்லா க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, கடல் எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க. தருண் இதை பார்த்த உடனே டிஷர்ட்லாம் கழட்டிட்டு இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டான் கீழே. அந்த சின்ன சின்ன அலைங்க வர இடத்துல உட்காந்துன்னு நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக விளையாடினான். நல்லா என்ஜாய் பண்ணான். அப்புறம் இந்த சைடு வந்து பீச்சுக்கு லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து கூடார மாதிரி அழகா போட்டு நிறைய பேர் அதுக்கு அடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நல்லா செட்டிங் செம்மையா பண்ணியிருந்தாங்க. பார்க் வந்து நல்லா செம்மையா இருந்துச்சு. பிள்ளைங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. இந்த மாதிரி 4-5 செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. இது பீச்ல வந்து கால்வாசி பகுதியில தான் போட்டிருக்காங்க. பீச் ஃபுல்லா இது கிடையாது. நீங்க ஆட்டோல போய் இறங்குறதா லாஸ்ட்ல போய் இறங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். தருண், எப்படி இருந்துச்சு பார்க்கு? நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த சூப்பரா இருந்துச்சு இந்த பார்க்கே. நிறைய பேர் போனா ஜாலியா இருக்குவாங்க. ஆமா, நிறைய குழந்தைங்க கூட்டு போங்க. கூட்டு போனீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ்க்கு சூப்பரா இருக்குங்க. அப்புறம் இந்த ராட்டினத்துல சுத்தணும். அதுல வந்து 50 ருபீஸ் கேட்டாங்க. அப்புறம் நாங்க குதிரையில போலான்னு ஆசைப்பட்டோம். பெரியவங்களுக்கு 200 சின்னவங்களுக்கு 100 சரி வேண்டான்னு விட்டுட்டோம். அப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கினாங்க பசங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு பலூன் ஷூட் பண்ணலான்னு போயிட்டோம். பலூன் ஷூட் பண்ணா ஒரு 50 ருபீஸ்க்கு 8 புல்லட் தருவேன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் நல்லா வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோல் கேட்டான். அதையும் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோதாங்க, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்புனோம். இது என்ன தருண், அந்த அந்த மிட்டாய் பேர் என்னது? ஜவ் மிட்டாய். அந்த ஜவு மிட்டாய் வித்துச்சு. அதுவும் நாங்கள் வாங்கல, வந்துட்டோம். ஏன்னா ஆட்டோல ஏறிட்டோம். அப்புறமா சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். சென்ட்ரலுக்கு வந்தோன்னா எக்ஸ்லேட்டர்ல வந்து தருண் போனோன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஏன்னா அவனை மெட்ரோலாம் நாங்கள் கூட்டிட்டு போனதே கிடையாது. ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போகிறது, வீட்டுக்கு, டியூஷன் இப்படியே தான் அவன் லைஃபு. மற்றபடி வேறு எங்கேயும் நாங்கள் கூப்பிட்டு போக மாட்டோம். இயர் ஒன்ஸ் தான் கூப்பிட்டு போவோம். அவன் அழுததுனால தான் இன்னைக்கு கூப்பிட்டு போனோம். இதில் நல்லா என்ஜாய் பண்ணான். இதுதாங்க சென்ட்ரல். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. சென்ட்ரலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மெரினா பீச் விசிட் பண்ணிட்டு போங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு மெரினா பீச். தொடர்ந்து எக்ஸ்லேட்டரில் போனது எப்படி இருக்கு? சும்மையா இருந்துச்சு. பை ஃப்ரெண்ட்.